போலீஸ் காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமார் வழக்கில் மாவட்ட நீதிபதி நடத்திய விசாரணையின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி தாக்கல் செய்த அறிக்கை மூலம் விதிமீறலும் குற்றம் நடந்ததற்கான முகாந்திரம் இருப்பது தெரியவந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் தற்பொழுது அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவக்குமார். அஜித்குமார் கொடூரமாக தாக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டதாக அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். அஜித்குமார் வழக்கு விசாரணை தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் விசாரணை செய்த மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை அறிக்கையை தற்போது தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. ஏற்கனவே நடைபெற்ற வழக்கு விசாரணை வீடியோ கான்பரன்ஸ் ரெக்கார்ட் செய்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து நாங்கள் தனியாக பார்த்துக் கொள்கிறோம் நீதிபதிகள் தெரிவித்த நிலையில பாதிக்கப்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது, அதே மாதிரி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது, அரசு தரப்புல பட்டா வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. விசாரணை அறிக்கை தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது, அதை குறித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தரப்பிடம் அனைத்து அறிக்கையும் நீதிமன்ற பதிவாளர் வழங்க வேண்டும், விசாரணையை இந்த நீதிமன்றம் கண்காணிக்கும்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. சாத்தான்குளம் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் விசாரணை தாமதமாக இருக்கக்கூடாது, இந்த தாமதம் இந்த வழக்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுதாரர் தரப்புல தற்போது வாதிடப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் அஜித் மரண வழக்கு விசாரணையை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோடு இல்லாம மாவட்ட கூடுதல் நீதிபதி பாதி விசாரணையை முடித்து விட்ட நிலையில் மீதி விசாரணையை சிபிஐ முடிக்கும்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. நீதிபதிகள் சாத்தான்குளம் வழக்கு ஸ்டெர்லைட் வழக்குல சிபிஐ விசாரணை தாமதமானதாக சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில மனுதாரர் தரப்புல வழக்கறிஞர் ஹென்றி வாதிட்டாரு. அதுல இந்த வழக்குல சாட்சிகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்த நீதிபதிகள் நிகிதா கொடுத்த புகார் வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும்னு மனுதாரர்கள் தரப்புல வாதிடப்பட்டது. சகோதரருக்கு ஏற்கனவே ஆவின்ல பணி வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் அவரது தாயாருக்கு என்ன நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது நீதிபதிகள் கேள்வி எழுப்ப மாவட்ட நீதிபதிகள் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா விரிவான அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். மாவட்ட நீதிபதி விரிவான அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த நீதிமன்றம் கவனமாக அதை பார்த்ததில் அதில் விதிமீறல்கள் இருப்பதும் குற்றம் நடந்ததற்கான முகாந்திரம் இருப்பதும் தெரிய வந்திருக்குது. நீதிபதிகள் சட்டவிரோத காவல் மரணங்கள் தொடர்பான வழக்கை சிறப்பு விசாரணை அமைப்புக்கு மாற்றுவது தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுகள் உள்ளனும் கண்டிப்பாக கையாள அறிவுறுத்தி உள்ளதுன்னும் விசாரணை அமைப்பின் செயல்பாடுகள் நீதியை நிலைநாட்டு வண்ணம் இருக்க வேண்டும், சந்தேகிக்கும் வண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவித்தாங்க. இது போன்ற வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட காவல்துறையினரே வழக்கை விசாரித்தால் நீதி உண்மை வெளிவராது எனும் சந்தேகம் அதாவது அந்த அளவுக்கு சுதந்திரமான விசாரணை அமைப்புக்கு உத்தரவிடப்படுகிறது, சுதந்திரமா விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உத்தரவிடப்படுதுன்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருக்கிறாங்க. சிபிஐ நீண்ட கால விசாரணை செய்யாம குறிப்பிட்ட காலத்துல விசாரணை செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும்னு நீதிபதிகள் இந்த வழக்கை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்த வேண்டும் என்பதை நீதிமன்றம் விரும்புகிறதுன்னு கருத்து தெரிவிச்சாங்க. இந்த வழக்குல அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அதிமுக, பாஜக, நாம் தமிழர் போன்ற கட்சியின் முயன்று வருகின்றன அரசு தரப்புல குற்றம் சாட்டப்பட்டது. மாவட்ட நீதிபதியின் அறிக்கையின் அடிப்படையில் இளைஞரை சட்டவிரோத காவலில் வைத்து கொடூரமை தாக்கியது உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னும் உள்ளூர் மக்கள் அஜித்தின் நடத்தை குறித்து நல்ல விதமாகவே சொல்கின்றனர் அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோடு இல்லாம ஆனால் இழப்பீடு குறித்து உத்தரவிடுவது நீதிமன்றத்தின் கடமை இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிபிஐ இந்த வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 20க்குள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சவங்க பாதிக்கப்பட்ட அஜித்குமாரின் தாயாருக்கு இடைக்கால நிவாரணம் வழங்குவது குறித்தும் அரசு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.